என் இதயம் எங்கே எங்கே நான் தேடி பார்த்தேன் அன்பே, நீ கொண்டு சென்ற நியாயம்தானா? எங்கே உன் இதயம் வந்து நின்றே என் கதவை தட்டிக் கொண்டே நிற்பதை கண்டேன், உண்மைதானா? சந்தேகம் கொள்ளாதே, இமை பொழுதும் உன்னிலிருந்து நன்றி கதவனம் வேண்டும் தருவாயா தருவாயா? என் அன்பே அன்பே என்னை பின்ன பிடிக்கும் திறனும் ஆற்றலும் உன்னையே சார்ந்தது உணர்வாயா உணர்வாயா? என் அன்பே அன்பே காரிருளில் சூரியன் நீரலை தாமரை தாகத்தில் வேகும் பாலை மண்ணில் வான்மழை வாயசைத்து பார்க்கிறேன் வார்த்தைகளில் மொழி உன்னாவில் வந்து தீர்த்தமாகும் தேன்துளி. கடிகாரம் காட்டுமா மனம் செல்லும் வேகத்தை, புயலாகி முன்னை நான் அடைவேன். நீ செல்லும் வழியெல்லாம் மரமாவே, ஒரு சொட்டு வெயில் கூட விடமாட்டேன். எங்கே என் இதயம் எங்கே எங்கே நான் தேடி பார்த்தேன் அன்பே, நீ கொண்டு சென்ற நியாயம்தானா? ஒரு கண்ணே இங்கே உன் இதயம் வந்து நின்றே என் கதவை தட்டிக் கொண்டே நிற்பதை கண்டேன், உண்மைதானா? உன்னை கண்டேனே என்னை தந்தேனே சொற்சுவையே பொன் சீலையே மா பெய்பே உள்ளுணர்வே விழியே பொய் சொன்னாலும் என் காதல் உண்மை தேவே. காற்று வரம் வாங்கினேன், மூங்கில் வழி நீங்கினேன், சங்கீதமாக உன்னை தானே பாடினேன். காத்திருந்த நாட்களில் காதல் ஒரு ஆறுதல், காணாமல் சென்று பின்பு தோன்றும் வானவில். பிழை சேர்ந்த போதிலும் குறைகின்ற போதிலும் உனக்காகத்தானதை செய்தேன். இனி என்னை பிரியாதே ஒரு நாளும், பிரிந்தால் என் உயிரே ஓர் சுமையாகும். எங்கே என் இதயம் எங்கே எங்கே நான் தேடி பார்த்தேன் அன்பே, நீ கொண்டு சென்றாய் நியாயம்தானா? உன் இதயம் வந்து நின்றே என் கதவை தட்டிக் கொண்டே நிற்பதை கண்டேன், உண்மைதானா?
தொடர்ந்து அப்படியே இணைஞ்சு கொண்டிருக்கீங்க உங்கள் தாமரை எஃப்எம்மின் மண்வாசனை நிகழ்ச்சியோடு அப்படியே தொடர்ந்து இணைஞ்சு கொள்ளுங்க தாமரை எஃப்எம்மோட www.thamaraifm.com இணையதள முகவரியினூடாகவும் தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் அப்படியே இணைஞ்சு கொண்டு நீங்கள் எங்களோட நிகழ்ச்சிகளை கேளுங்க, அப்படியே உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு நிறைய நண்பர்கள் முகப்புத்தத்தினூடாக நினைஞ்சு கொண்டிருக்காங்க. ப்ரோக்ராம் சூப்பர் 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 அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் அப்படியே எங்களோட மனமார்ந்த நன்றிகள் 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 என்று அப்படியே நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள நாங்கள் இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கோம் திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுற பல்வேறு பிரபலியமான இடங்கள சிறப்புகள், திருகோணமலை மாவட்டத்தில் சிறப்புகளை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் அப்படி ஒரு தொகுப்புகளாக அப்படியே தொகுத்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களோட நகரத்தில் உங்களோட கிராமத்தில் அப்படியே சிறப்புகள் எங்களோட நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வாங்க. தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோன்றது எங்களோட ஃபேஸ்புக் பக்கம். அந்த ஃபேஸ்புக் பக்கத்துக்கு அப்படியே வந்து நீங்கள் உங்களோட ஊரில் சிறப்புகள் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களை அப்படியே தொடர்பு கொண்டு உங்களோட ஊரில் சிறப்புகள் அடங்கிய தொகுப்புகளை அப்படியே பெற்றுக்கொண்டு அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம் என்று சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்து பேசலாம் திருகோணமலை மாவட்டத்தின் சிறப்புகளை பற்றி. திருகோணமலை மாவட்டத்தில் நிறையவே பிரபலியமான இடங்கள் காணப்படுதுன்னு அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். திருக்கோணேஸ்வரர் கோயிலை பற்றி பார்த்தோம். அடுத்ததான் நிலாவள்ளி பீச், மாபிள் பீச் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள், திருகோணமலை கோட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக அப்படியே பார்த்து கொண்டு வரோம். அதோட திருகோணமலை மாவட்டத்தின் மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விடயம் என்று சொல்லலாம். கல்வித்துறையில் கோணேஸ்வரர் இந்து கல்லூரி இந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குது. இது கல்வித்துறையில் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிற ஒரு ஆண்கள் பாடசாலை என்றே சொல்லலாம். இது 1997ஆம் ஆண்டு திருகோணமலையிலிருந்து சில பெரியோர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை. இன்றைக்கு இந்த கல்லூரியில் 2100 மாணவர்களும் 90 ஆசிரியர்களும் 15 கல்விசாரா ஊழியர்களையும் கொண்டு மாவட்டத்தின் ஒரு பெரும் கல்வி களமாக காணப்படுற ஒரு பாடசாலை. அத்தனை சிறப்புகளையும் அத்தனை பெருமைகளையும் கொண்ட ஒரு பாடசாலை அமைஞ்சிருக்கிறதும் நம்மளோட திருகோணமலை மாவட்டத்தில். இந்த திருகோணமலை மாவட்டத்துக்கு இதுவே ஒரு தனி சிறப்பாக காணப்படும். இந்த பாடசாலையில் விளையாட்டு, சாரணியம் மற்றும் கலை, இலக்கியம், கலாச்சாரம் போன்ற பல்வேறு இணைக்கல்வி முயற்சிகளிலும் மாவட்ட, மாகாண, தேசிய மட்டங்களிலும் வெற்றிகள் பலவற்றை இந்த கல்லூரி பெற்றிருக்கே சொல்லலாம். அந்த அளவுக்கு கல்வித்துறையிலையும் கல்வி சாராத ஏனைய துறைகளிலுமே அப்படியே ஒரு மிகவும் உச்சகட்டத்தில் ஒரு பிரபலியமாக காணப்படுற ஒரு ஆண்கள் பாடசாலை இந்த திருகோணேஸ்வரா இந்து கல்லூரி. இது கல்வியிலையும் மிகவும் முன்னேற்றம் அடைந்த ஒரு பாடசாலையாகவே காணப்படுது. அத்தனை சிறப்புகளையும் பெற்ற கல்லூரி இந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது மாவட்டத்துக்கே ஒரு பெருமையான ஒரு சிறப்பான விடயம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்தும் அப்படியே பேசலாம் திருகோணமலை மாவட்டத்தின் சிறப்புகளை பற்றி. அதுக்கு முன்னால் ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை இணைந்து கொள்ளலாம். அது நேரத்தை அதுக்கு முதல் சரி பார்த்து கொள்ளலாம். நேரம் இப்பொழுது சரியாக 2:59 3:30 மணி வரை அப்படியே தொடர்ந்தும் நீங்கள் எங்கள் தாமரை எஃப்எம்மின் மண்வாசனை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்ததாக ஒரு பாட தொடர்ந்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் மண்வாசனை. தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே.
வாரம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே. தொடர்ந்து அப்படி இணைஞ்சு கொண்டிருக்கீங்க உங்க தாமரை எஃப்எம்மின் மண்வாசனை நிகழ்ச்சியோடு. இன்றைய தினமும் அப்படியே திருகோணமலை மாவட்டத்தில் அப்படியே சிறப்புகளை பற்றி நாங்கள் அப்படியே பேசிக்கொண்டிருக்கிறோம். அடுத்த திருகோணமலை மாவட்டத்தில் சிறப்புகளை தாண்டி திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுற முக்கியமான பிரபலியமான திருகோணமலை மாவட்டத்துக்கே சிறப்புகளை சேர்க்கிற இடங்களையும் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் உங்கள் கிராமத்தில் உங்களோட ஊரில் நீங்கள் வசிக்கிற ஊரில் பெருமைகள் சிறப்புகள் அப்படி எங்களோட நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அப்படி எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்துக்கு வாங்க. தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோன்றது தான் எங்களோட ஃபேஸ்புக் பக்கம். அந்த ஃபேஸ்புக் பக்கத்துக்கு அப்படியே வந்து நீங்களும் அப்படியே தெரிவிக்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட ஊர்களோட தொகுப்புகளை உங்களோட ஊரின் சிறப்புகள் அடங்கிய தொகுப்புகளை நாங்களும் உங்களோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மண்வாசனை நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து பேசலாம் திருகோணமலை மாவட்டத்தின் சிறப்புகளை. திருகோணமலை மாவட்டத்துக்கு அழகு சேர்க்கிற பெருமை சேர்க்கிற நிறைய விடயங்களை பற்றி அப்படியே தொடர்ந்து காட்சி கொண்டு வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் சிவன் கோயில், திருக்கோணேஸ்வரன் கோயில், நிலாவளி பீச், மார்பிள் பீச், கோட்டை அப்படின்ற அந்த வரிசையில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டத்துக்கு மீண்டும் அழகு சேர்க்கிற ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு முக்கியமான விடயம். இதுவும் உல்லாச பயணிகளின் அதிகமான வருகைக்கு காரணமான ஒரு இடமென்றே சொல்லலாம். கன்னியா வெந்நீர் ஊற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிண்ணியா என்னும் இடத்துல காணப்படுற கன்னியா வெந்நீர் ஊற்று தான் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மேலும் பெருமை சேர்க்கிற ஒரு இடமாக காணப்படுது. இது திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு இயற்கையான வெந்நீர் ஊற்றாக காணப்படுது. இது குறிப்பிட்ட அந்த இடத்துல 90 தொடக்கம் 120 சென்டிமீட்டர் ஆழமுள்ள 7 சிறிய சதுர வடிவான கிணறுகள் அமைஞ்சிருக்குது. இது ஒவ்வொன்றும் அதாவது ஒரு கிணறுல அப்படியே சூடான தண்ணி, அதை விட கொஞ்சம் குறைவான சூடில் மட்ட தண்ணி அப்படின்னு சொல்லி 7 வகையான கிணறுகள் அங்கே காணப்படுது. இயற்கையாகவே ஏற்படுத்தப்பட்டிருந்த வெந்நீர் ஊற்று நாளடைவில் செயற்கை கிணறுகளாக அமைக்கப்பட்டு காணப்படுது. இது ஒவ்வொரு கிணற்றிலுமிருந்து ஒவ்வொரு வெப்பநிலையில் நீர் அப்படியே ஊறி வந்து கொண்டிருக்கும். இதுதான் இதில் சிறப்புன்னு சொல்லலாம். இயற்கையான கன்னியா வெந்நீர் ஊற்று திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மேலும் அழகு சேர்க்கிற மேலும் பெருமை சேர்க்கிற ஒரு விடயமாக காணப்படுது. இது உல்லாச பிரயாணிகளை கவரும் இந்த வெந்நீர் ஊற்று இலங்கையில் நடந்த உள்நாட்டு பிரச்சனை காலத்தில் பொது கலை இல்லாமல் காணப்பட்டது. ஆயினும் அந்த போர் முடிவிற்றதன் பின்னர் இலங்கையிலே ஒரு பாரிய யுத்தம் நடந்தது அப்படின்னு தெரியும். அது திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் அப்படியான பகுதிகளில் பாரிய அளவில் யுத்தம் நடந்தது. இந்த காலகட்டத்தின் போது இது கலையிழந்து காணப்பட்டது. அதன் பின்னர் போர் முடிவுற்றதன் பின்னர் தற்போது அதிகமான உல்லாச பிரயாணிகளை கவரும் ஒரு சுற்றுலா தலமாக இந்த கிணறு திகழ்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம மண்ணுக்கு திருகோணமலை மாவட்டத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விடயம். ஏன்னு சொன்னால் இலங்கையில் வருமானத்தை ஈட்டி தர்ற ஒரு துறை என்று சொன்னால் தேயிலை தோட்டம், அதுக்கு பின்னால் சொல்லக்கூடிய ஒரு விடயம் சுற்றுலாத்துறை என்று சொல்லலாம். அந்த சுற்றுலாத்துறையில் முக்கியமான ஒரு இடத்தை முக்கியமாக அதிக வருமானத்தை ஈட்டித்தர்ற ஒரு இடமாக இந்த திருகோணமலை மாவட்டம் காணப்படுது அப்படின்னே சொல்லலாம். இலங்கையில் போர் முடிவுற்றதன் பின்னர் இந்த உல்லாச பிரயாண மையத்தை சிங்களமயமாக்க நடவடிக்கைகள் நடைபெறுவதாக சில எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. அதாவது அது திருகோணமலை மாவட்டத்தில் மூன்றின மக்களும் வாழ்ந்தாலும் பெருமளவாக தமிழின மக்கள் தான் வாழ்கிறாங்க. இருந்தால் அந்த வகையில் இந்த மையத்தை சிங்களமயமாக்குறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக சில எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. இருந்தும் வெந்நீர் ஊற்று பிரதேசத்தில்